இயேசுவில் எனதருமை சகோதர சகோதரிகள், இந்த 29வது அதிகாரத்துல புத்தாண்டு விழாவினுடைய படையல்களையும் கூடார விழா படையல்களையும் இங்கு விவரமாக எடுத்து வைக்கிறார்கள். இந்த விழாக்களில எப்படி ஆண்டவருக்கு பலி ஒப்பு கொடுக்கணும், எத்தனை ஆடுகள், எத்தனை மாடுகள், எத்தனை குட்டிகள், அதற்கேற்றவாறு மாவுகள், இது எல்லாத்தையுமே விவரமாக இந்த அதிகாரமானது நமக்கு எடுத்து வைக்கிறது. இது எல்லாமே அவர்களுடைய வழிபாட்டு முறைகளையும், வழிபாட்டிலே அவர்கள் கடவுளுக்கு உகந்தவர்களாக இருக்க வேண்டிய அந்த தன்மைகளையும் அந்த படையல்களையும் நமக்கு விவரப்படுத்துகிறது. எனவே நாம் அந்த வழிபாட்டு தன்மையிலே நாம் உள்வாங்கியவர்களாக இந்த அதிகாரத்திற்கு நாம் செவிமடுப்போம். 7ஆம் மாதம் முதல் நாளன்று உங்களுக்கு திருப்பேரவை இருக்கும். அந்நாளில் நீங்கள் கடின வேலை எதுவும் செய்யக்கூடாது. அந்நாளில் உங்களுக்காக எக்காலங்கள் முழங்கும். ஆண்டவருக்கு உகந்த நறுமணமான எரிபலியை நீங்கள் செலுத்த வேண்டும். அதற்கு வேண்டியவை இளங்காளை 1, ஆட்டுக்கடாய் 1, 1 வயதுடைய ஆட்டுக்குட்டிகள் 7, இவை பழுதற்றவையாய் இருக்க வேண்டும். அத்துடன் உணவு படையலாக எண்ணெயில் பிசைந்த மிருதுவான மாவு காளைக்காக 6 படியும் ஆட்டுக்கடாய்க்காக 4 படியுமான அளவில் இருக்கும். 7 ஆட்டுக்குட்டிகள் ஒவ்வொன்றுக்கும் 2 படி அளவாக இருக்கும். மேலும் உங்களுக்கு கரை நீக்கம் செய்ய பாவம் போக்கும் பலிக்காக வெள்ளாட்டுக்கடாய் 1 தேவை. இவை தவிர மாதந்தோறும் அளிக்கும் எரிபலி, அதற்குரிய உணவு படையல், எந்நாளும் செலுத்தும் எரிபலி, அதற்குரிய நீர்ம படையல் ஆகியவை அவற்றின் முறைமைப்படி ஆண்டவருக்கு உகந்த நறுமண நெருப்பு பலியாக அமையும். இந்த 7ஆம் மாதம் 10ஆம் நாளில் உங்கள் திருப்பேரவை கூடும். அப்போது உங்களை நீங்களே வருத்தி கொள்ளுங்கள். நீங்கள் எந்த வேலையும் செய்யாதிருங்கள். ஆண்டவருக்கு உகந்த நறுமணமான எரிபலி ஒன்றை நீங்கள் அவருக்கு செலுத்துங்கள். அதற்கு தேவையானவை இளங்காளை 1, ஆட்டுக்கடாய் 1, 1 வயதுடைய ஆட்டுக்குட்டிகள் 7, இவை பழுதற்றவையாய் இருக்க வேண்டும். அத்துடன் உணவு படையலாக எண்ணெயில் பிசைந்த மெல்லிய மாவு காளைக்காக 6 படியும் ஆட்டுக்கடாய்க்காக 4 படியுமான அளவில் இருக்கும். 7 ஆட்டுக்குட்டிகளில் ஒவ்வொன்றுக்கும் 2 படி என்ற அளவில் இருக்கும். மேலும் கரை நீக்கத்திற்கான அந்த பாவம் போக்கும் பலி, எந்நாளும் செலுத்தும் எரிபலி, அதற்குரிய உணவு படையல், அதற்குரிய நீர்ம படையல் ஆகியவை தவிர பாவம் போக்கும் பலியாக ஒரு வெள்ளாட்டுக்கடாயையும் செலுத்துவாய். 7ஆம் மாதம் 15ஆம் நாளில் உங்கள் திருப்பேரவை கூடும். நீங்கள் கடின வேலை எதுவும் செய்யக்கூடாது. 7 நாட்கள் நீங்கள் ஆண்டவருக்கு விழா எடுக்க வேண்டும். ஆண்டவருக்கு உகந்த நறுமணமான எரிபலியாகவும் நெருப்பு பலியாகவும் நீங்கள் செலுத்த வேண்டியவை இளங்காளைகள் 13, ஆட்டுக்கடாய்கள் 2, 1 வயதுடைய ஆட்டுக்குட்டிகள் 14, இவை பழுதற்றவையாய் இருக்க வேண்டும். அத்துடன் உணவு படையலான எண்ணெயில் பிசைந்த மிருதுவான மாவு 13 காளைகளின் ஒவ்வொன்றுக்கும் 6 படி, 2 ஆட்டுக்கடாய்களில் ஒவ்வொன்றுக்கும் 4 படி பங்கு, 14 ஆட்டுக்குட்டிகளில் ஒவ்வொன்றுக்கும் 2 படி அளவில் இருக்கும். மேலும் எந்நாளும் செலுத்தும் எரிபலி, அதற்குரிய உணவு படையல், அதற்குரிய நீர்ம படையல் ஆகியவை தவிர பாவம் போக்கும் பலியாகவும் ஒரு வெள்ளாட்டுக்கடாயை செலுத்துவாய். 2ஆம் நாள் இளங்காளைகள் 12, ஆட்டுக்கடாய்கள் 2, 1 வயதுடைய ஆட்டுக்குட்டிகள் 14 என்றவாறு கொடுக்க வேண்டும். இவை பழுதற்றவையாய் இருக்க வேண்டும். அவற்றுடன் முறைமைப்படி காளைகள், ஆட்டுக்கடாய்கள், ஆட்டுக்குட்டிகள் ஆகியவற்றின் எண்ணிக்கைக்கு ஏற்ப அவற்றிற்குரிய உணவு படையல், நீர்ம படையல்கள் ஆகியவையும் கொடுக்க வேண்டும். மேலும் ஒவ்வொரு நாளும் செலுத்தும் எரிபலி, அதற்குரிய உணவு படையல், அவற்றிற்குரிய நீர்ம படையல் ஆகியவை தவிர பாவம் போக்கும் பலியாகவும் ஒரு வெள்ளாட்டுக்கடாயை செலுத்துவாய். 3ஆம் நாள் காளை 11, ஆட்டுக்கடாய்கள் 2, 1 வயதுடையனவும் பழுதற்றவனுமான ஆட்டுக்குட்டிகள் 14 என்றவாறு கொடுக்க வேண்டும். இவை பழுதற்றவையாய் இருக்க வேண்டும். அவற்றுடன் முறைமைப்படி காளைகள், ஆட்டுக்கடாய்கள், ஆட்டுக்குட்டிகள் ஆகியவற்றினுடைய எண்ணிக்கைக்கு ஏற்ப அவற்றிற்குரிய படையல், நீர்ம படையல்கள் ஆகியவையும் கொடுக்க வேண்டும். மேலும் ஒவ்வொரு நாளும் செலுத்தும் எரிபலி, அதற்குரிய உணவு படையல், நீர்ம படையல் ஆகியவை தவிர பாவம் போக்கும் பலியாகவும் ஒரு வெள்ளாட்டுக்கடாயை செலுத்துவாய். 4ஆம் நாள் காளைகள் 10, ஆட்டுக்கடாய்கள் 2, 1 வயதுடைய ஆட்டுக்குட்டிகள் 14 என்றவாறு கொடுக்க வேண்டும்.
இவை பழுதற்றவையாய் இருக்க வேண்டும். அவற்றுடன் முறைமைப்படி காளைகள், ஆட்டுக்கடாய்கள், ஆட்டுக்குட்டிகள் ஆகியவற்றின் எண்ணிக்கைக்கு ஏற்ப அவற்றிற்குரிய உணவு படையல், நீர்ம படையல்கள் ஆகியவையும் கொடுக்க வேண்டும். மேலும் ஒவ்வொரு நாளும் செலுத்தும் எரிபலி, அதற்குரிய உணவு படையல், அதன் நீர்ம படையல் ஆகியவை தவிர பாவம் போக்கும் பலியாகவும் ஒரு வெள்ளாட்டுக்கடாயை செலுத்துவாய். 5ஆம் நாள் காளைகள் 9, ஆட்டுக்கடாய்கள் 2, 1 வயதுடைய ஆட்டுக்குட்டிகள் 14 என்றவாறு கொடுக்க வேண்டும். இவை பழுதற்றவையாய் இருக்க வேண்டும். அவற்றுடன் முறைமைப்படி காளைகள், ஆட்டுக்கடாய்கள், ஆட்டுக்குட்டிகள் ஆகியவற்றின் எண்ணிக்கைக்கு ஏற்ப அவற்றுக்குரிய நீர்ம படையல்கள் ஆகியவையும் கொடுக்க வேண்டும். மேலும் ஒவ்வொரு நாளும் செலுத்தும் எரிபலி, அதற்குரிய உணவு படையல், நீர்ம படையல் ஆகியவை தவிர பாவம் போக்கும் பலியாகவும் ஒரு வெள்ளாட்டுக்கடாயை செலுத்த வேண்டும். 6ஆம் நாள் காளைகள் 8, ஆட்டுக்கடாய்கள் 2, 1 வயதுடைய ஆட்டுக்குட்டிகள் 14 என்றவாறு கொடுக்க வேண்டும். இவை பழுதற்றவையாய் இருக்க வேண்டும். அவற்றுடன் முறைமைப்படி காளைகள், ஆட்டுக்கடாய்கள், ஆட்டுக்குட்டிகள் ஆகியவற்றின் எண்ணிக்கைக்கு ஏற்ப அவற்றுக்குரிய உணவு படையல், நீர்ம படையல்கள் ஆகியவற்றை செலுத்த கடவாய். மேலும் ஒவ்வொரு நாளும் செலுத்தும் எரிபலி, அதற்குரிய உணவு படையல், நீர்ம படையல் ஆகியவை தவிர பாவம் போக்கும் பலியாகவும் ஒரு வெள்ளாட்டுக்கடாயை செலுத்துவாய். 7ஆம் நாள் காளைகள் 7, ஆட்டுக்கடாய்கள் 2, 1 வயதுடைய ஆட்டுக்குட்டிகள் 14 என்றவாறு கொடுக்க வேண்டும். இவை பழுதற்றவையாய் இருக்க வேண்டும். அவற்றுடன் முறைமைப்படி காளைகள், ஆட்டுக்கடாய்கள், ஆட்டுக்குட்டிகள் ஆகியவற்றின் எண்ணிக்கைக்கு ஏற்ப அவற்றுக்குரிய உணவு படையல், நீர்ம படையல்கள் ஆகியவற்றையும் கொடுக்க வேண்டும். மேலும் ஒவ்வொரு நாளும் செலுத்தும் எரிபலி, அதற்குரிய உணவு படையல், நீர்ம படையல் ஆகியவை தவிர பாவம் போக்கும் பலியாகவும் ஒரு வெள்ளாட்டுக்கடாயை செலுத்துவாய். 8ஆம் நாளன்று சிறப்பு கூட்டமானது நடைபெறும். அந்நாளில் நீங்கள் கடின வேலை ஏதும் செய்யக்கூடாது. ஆண்டவருக்கு உகந்த நறுமணமான எரிபலியாகவும் நெருப்பு பலியாகவும் நீங்கள் செலுத்த வேண்டியவை காளைகள் 1, ஆட்டுக்கடாய் 1, 1 வயதுடைய ஆட்டுக்குட்டிகள் 7. இவை பழுதற்றவையாய் இருக்க வேண்டும். அவற்றுடன் முறைமைப்படி காளை, ஆட்டுக்கடாய், ஆட்டுக்குட்டிகள் ஆகியவற்றின் எண்ணிக்கைக்கு ஏற்ப உணவு படையல்கள், அவற்றுக்குரிய நீர்ம படையல்கள் ஆகியவற்றை கொடுக்க வேண்டும். மேலும் ஒவ்வொரு நாளும் செலுத்தும் எரிபலி, அதற்குரிய உணவு படையல், நீர்ம படையல்கள் ஆகியவை தவிர பாவம் போக்கும் பலிக்காகவும் ஒரு வெள்ளாட்டுக்கடாயை செலுத்துவாய். நியமிக்கப்பட்ட இந்த திருநாட்களில் நீங்கள் ஆண்டவருக்கு படைக்க வேண்டியவை இவையே: உங்கள் பொருத்தனைகள், தன்னார்வ படையல்கள், எரிபலிகள், உணவு படையல்கள், நீர்ம படையல்கள், நல்லுறவு பலிகள் ஆகியவை நீங்களாக செய்ய வேண்டியவை இவையே. ஆண்டவர் மோசேக்கு கட்டளையிட்ட அனைத்தையும் மோசே இஸ்ரேல் மக்களுக்கு சொன்னார். பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க.